சொன்னாங்க. அவர்களுடைய முயற்சிகளை அல்லாஹ் தஆலா புரிந்து கொள்வானாக. இன்னும் அவருடைய நாவாற்றலை இன்னும் அதிகமாக அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்காக வேண்டி செலவிடக்கூடிய நல்ல இளைஞராக அல்லாஹ் தஆலா அவரை ஆக்கி அருள் புரிவானாக. சிவருடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரத்தினுடைய மேலாண்மை பற்றி அந்த ஹதீஸ் எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த விஷயத்துல தான் ஓதக்கூடிய மாணவர்களாகிய நீங்களும் சரி, நிறைய ஆலிம்களும் சரி, நிறைய இளைஞர்களும் சரி, இந்த விஷயத்துல நம்ம கோட்ட விடுவதனுடைய விளைவுதான் நம்முடைய சமூகத்தில, நம்முடைய மஹல்லாவில, நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை காண முடியாமல் போவதற்கு, அழிவின் பக்கமாக செல்வதற்கு இது ஒரு முக்கியமான காரணம். நேரத்தினுடைய மேலாண்மையை சரியாக பயன்படுத்த தெரியாமதான். சரியான முறையில மாணவர்களாகிய நீங்கள் உங்களுடைய நேரத்தை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னு சொன்னா, விளையாடுற டயத்துல விளையாடணும், அது மாற்றுக்கிறது இல்லை. படிக்கிற நேரத்துல படிக்கணும்ல, அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருமே நல்லா படிக்கிறீங்க நசத்து சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனா படிச்சது போக சில நேரங்கள்ல நமக்குன்னு சொல்லி சில குறிப்பிட்ட நேரங்கள் இருக்கும். அந்த நேரத்திலையும் படிங்கன்னு சொல்லல, அதுல ஏதாவது பிரயோஜனமான விஷயங்களை நீங்க பேசிக்கிட்டு, உங்கள் நண்பர்களுக்கு மத்தியில் பேசும்போது நல்ல விஷயங்களை பேசிக்கிட்டு, சில புத்தகங்கள் எடுத்து நமக்காக வேண்டிய குறிப்பிட்ட சில புத்தகங்களை எடுத்து, நூலகம்லாம் நம்முடைய மனசால இருக்குது, டெய்லி ஒரு பக்கம் அல்லது ஒரு கால் பக்கம் டெய்லி ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி இந்த நூலகத்துல இந்த புக்கை நான் படிச்சு முடிப்பேன்னு சொல்லி இந்த நேரத்திலிருந்து அவர்கள் பேசிய நிறைய விஷயங்கள்ல இருந்து நம்ம படிப்பினையாக எடுத்துக்கொள்கிறோம். நேரத்தை சரியாக கையாள ஆரம்பிச்சுட்டா, இமாம்களாக இருக்கக்கூடிய எல்லா பள்ளியுடைய இமாம்களும் இந்த நேரத்தை சரியான முறையில கையாள ஆரம்பிச்சுட்டா அவருடைய உடலும் ஆரோக்கியமாக ஆகிடும். காலையில எதிர்த்து ஃபஜர் தொழுதுட்டு அல்ஹம்துலில்லாஹ் தீயை குடிச்சிட்டு மக்களுக்கு மத்தியில தீன உபதேசம் செஞ்சுட்டு பயான் செஞ்சுட்டு நேரடியாக போய் படுத்து தூங்கிடக்கூடாது. நிறைய இமாம்களுடைய நிலைமை அதுதான். ஏன்னா காலையில அதிகாலையிலே 4 மணிக்கு எச்சிருவாங்க. உடல் ஆரோக்கியம் என்பதையும் இந்த நேரத்துல எங்களுடைய மனசுல ஆழ்மதில் பதிய வச்சுக்கோங்க. நேரத்தை சரியா பிளான் பண்ணி காலையில இருந்து நைட் வரைக்கும், காலையில ஃபஜர் தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னாடி நம்மளுக்கு 8 மணிக்கு மேலதான் பாட ஆரம்பிக்கும். 8 மணிக்கு மேலதான் பாட ஆரம்பிக்கும். அது வரைக்குமே படுத்து தூங்கிடலாம் நினைக்காதீங்க. படுத்து தூங்குறதுக்கு தனியா நேரம் இருக்குது நமக்கு. இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி உடல் ஆரோக்கியமாகவும் நம்ம மாற்றிக்கொள்ளணும். நிறைய நபர்கள், நிறைய உலமாக்கள் ஹார்ட் அட்டாக்கு, கொஞ்சம் வயசுல ஹார்ட் அட்டாக் வருது, இளைஞர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, சின்ன சின்ன பாதிப்புகள் வந்தோடனே உடல் தாங்க மாட்டேங்குது. ஏன்னு சொன்னா உடல் உழைப்பு இல்லை, உடல் பயிற்சிகள் இல்லை. உடல் பயிற்சினா அவருடைய உடலுக்கு தோதுவான உடல் பயிற்சிகளும், ஜிம்முக்கு போக முடிஞ்சா ஜிம்முக்கு போக வாய்ப்பு இருந்துச்சுன்னா, ஓடி முடிச்சதுக்கு பின்னாடி நிறைய டைம்கள் இருக்கும். அதுக்கு உடலுக்குன்னு சொல்லி அமானிதமாக கொடுக்கப்பட்ட அந்த ஆரோக்கியம் என்ற அந்த ஹதீஸ்ல சொல்லும் போது சொன்னாங்க, உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க பேணிக் கொள்ளுங்கள். நோய் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் கொடுத்த அமானிதம். இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாகிறோம். சமூகத்தில் வரக்கூடிய எல்லா சவால்களையும் சமாளிப்பதற்கு உண்டான உத்வேகத்தை இந்த நேர மேலாண்மை நமக்கு தந்துவிடும் இன்ஷா அல்லாஹ். அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு அற்புதமான தலைப்பை பற்றி பேச வர்றாரு. இதுதான் முக்கியமாக இருக்கணும். சுய ஒழுக்கத்தின் மூலமாக ஒரு இளைஞன் இந்த சுய ஒழுக்கத்தை மட்டும் கையாள ஆரம்பிச்சான்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய உதவியை நேரடியாக கண்கூடாக பார்க்க முடியும். சுய ஒழுக்கம் ஒரு இளைஞனுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, பேசுவதற்காக நம்ம எல்லாத்தையும் பேசிட்டோம்னா அவங்களுக்கு பேச முடியாது. அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க பேசுறதுக்கு தான் வராங்க. சுய ஒழுக்கத்தை சரியாக ஒரு இளைஞன் பயன்படுத்த ஆரம்பிச்சான்னா அல்லாஹ்வினுடைய உதவியை நேரடியாக கண்கூடாக பார்க்க முடியும். அப்படிங்கிறத நமக்கு ஆணித்தனமாக எடுத்து வைப்பதற்காக வேண்டி 6வது சுப்ராவினுடைய ஃபாசிஹ் அவர்கள் பேச வருகிறார்கள்.